திமுக அதிமுக இணைப்பு. எம்ஜிஆரின் கடைசி நாட்களில் மூத்த பத்திரிகையாளர் சொல்வதென்ன? இறக்கும் தருவாயில் கலைஞரை பார்க்க வேண்டும் என எம்ஜிஆர் விரும்பினார். எனவேதான் மறுநாளே அவரை க்ளோஸ் செய்து விட்டார்கள். துரைமுருகன். இது குறித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் நம்மிடம் அதிமுகவில் அப்படி எதுவும் நடக்கவில்லை, ஆனால் கருணாநிதி தான் கடைசி காலத்தில் திமுகவை அதிமுகவுடன் இணைக்க விரும்பினார். அதற்கு மகன் ஸ்டாலின் கைக்கு சென்றால் கட்சியை அழித்து விடுவார் என நினைத்ததுதான் காரணம் என்றார். இது குறித்து திமுக செய்தி தொடர்பாளர் கவிஞர் சல்மாவிடம் விளக்கம் கேட்டோம். எம்ஜிஆருடன் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒன்றாக பயணித்தவர் அமைச்சர் துரைமுருகன். எனவே அவருக்கு அனைத்தும் தெரியும். தற்போது அதிமுகவில் இருப்பவர்களுக்கு எம்ஜிஆருடன் எந்த நேரடி தொடர்பும் இல்லை. எனவே அவர்களை சொல்வதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்கிறார். ஸோ இது எப்படி என்னங்கிறது எனக்கு இன்னும் தெரியலைங்க. ஏன்னா இதோட சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. பட் இவங்க 2 பேரோட ஸ்டார்ட் பண்ண ஜேர்னிங்கிறது பார்த்திங்கன்னா உண்மையிலே பெரிய ஜேர்னிங்க. ஏன்னா எம்ஜிஆரும் சரி, கலைஞரும் சரி, அவங்க பின்பற்றின ஒரே ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா தான். ஸோ அவங்க 2 பேருக்குமே பிடிச்சது அண்ணாதுரை தான். அதுலேருந்து தான் அவங்க திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுலேருந்து நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இவர் அதிமுக எம்ஜிஆர் அதிமுகங்கிற ஒரு கட்சியை தனியாக ஆரம்பித்து திமுகங்கிற கட்சியை கலைஞர் ஃபுல்லாக கையில் எடுத்து அவர் பக்கம் போகி அப்படியே போயிட்டு இருந்தது. பட் எம்ஜிஆருக்கு அப்போ சினிமாவில் ஒரு பெரிய சக்தி இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தன்னோட முகத்தை காட்டியே மக்கள்கிட்ட ஓட்டாக மாற்றினது எம்ஜிஆர். பட் கலைஞர் அதுக்கு அப்படியே நேரடி ஆப்போசிட்டுங்க. அவர் பார்த்திங்கன்னா தன்னோட பேச்சாலேயே மக்கள் எல்லாரையும் தன் பக்கமாக இழுத்தவர் தான் கலைஞர். ஸோ இப்படி 2 பேருக்குமே 2 விதமான பாகங்கள் இருக்கிறது. ஸோ இதை 2 பேருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டது நிறையா பேர் இருக்காங்க. என் தாத்தாட்டெல்லாம் கேட்குறப்ப அவர்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நிறையா நலத்திட்டங்கள்லாம் வந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் தன்னோட முகத்தையே காட்டாமல் ஜெயிச்ச நாட்கள்லாம் உண்டு. கலைஞர் அவர் எவ்வளவோ விஷயங்களை தமிழாலேயே மக்களை கவர்ந்து இழுத்துருந்துருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் கலைஞரும் கூட. எம்ஜிஆரை நம்ம சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. அவர் பல நலத்திட்டங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி தான் கலைஞர் கருணாநிதி அவர்களும் நம்ம ஏழை மக்களுக்காக பல நலத்திட்டங்களை உள்ளே கொண்டவர் தான் கலைஞர் கருணாநிதியுமே. அதாவது ஒரு கட்சி எப்படி